பண்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு அற்புதமான பதிவு. ஒரு மனிதன் பல லட்சம் ரூபாய்கள் செலவழிச்சிருப்பான், ஒரு காரியம் செய்வான், ஆனால் தோத்து போயிடுவான். ஒரு மனிதன் கோடி ரூபாய் செலவழிக்காமல் ஒரு காரியத்தை வெற்றி பெற்றுவான். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான்னா, பெரிய பெரிய கல்யாணங்கள், பெரிய பெரிய ஒரு பில்டிங் கட்டி நல்லா ஓஹோன்னு ஓடும். சில கடைகள் என்ன சொல்லலான்னா ஓஹோன்னு ஓடும், கூட்டம் ஜேஜன் இருக்கும். சில கடைகளில் ஈ முச்சுக்கிட்டு ஈ உட்காந்துருக்கும். இப்போ நம்ம ரோட்டுகளில் போகும்போது சில கடைகள் இப்போ இந்த ஐயங்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயங்கார் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நிறைய இடத்துல இருக்குது. சில இடங்களில் வச்சுருக்காங்க, கூட்டம் நிறைய இருக்கும், வண்டிகள் நிறைய இருக்கும். சில இடங்களில் அடுத்து கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் கட்டி வச்சுருப்பான், கூட்டமே இல்லாமல் இருக்கும். இதற்கு காரணம் என்ன? இது ஏதாவது என்ன சொல்ல, உங்களுக்கு ஒரு காரணம் தெரியுமா? எல்லா மனிதனுமே ஆரம்ப நாள் என்று ஒன்று உண்டு. இந்த ஆரம்ப நாள் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அந்த ஆரம்ப நாளை என்ன சொல்லலாம்னா நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் நமக்கு இன்று வரைக்கும் தெரியாது. ஆனால் ராமாயணத்தில் என்ன சொல்லலாம்னா வேத வியாசர் எழுதிய ராமாயணத்தில் ராமனுடைய பட்டாபிஷேகம் தோற்று போனதற்கு காரணம் என்ன என்று சொல்லிவிட்டார். அவர் எழுதியிருக்கார். அதுக்கடுத்து கம்பன் எழுதினதுல அதை சொல்லணும். ஏன்னா அத்த பெரிய மகா சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய ஒரு மூத்த பிள்ளைக்கு என்ன சொல்றான்னா பட்டாபிஷேகம் பண்ணி நாட்டை பொறுப்புல ஒப்படைக்க போறாரு. மருமக வந்துட்டா, எல்லாமே ஒரு தடபுடலான ஒரு அமைப்புல அந்த நாடே குதூகலமாக இருக்கிறது. ஆனால் மறுநாள் பட்டாபிஷேகம் சூடும் போது தசரதன் என்ன சொன்னா, செத்து போயிட்டார். ஏன்? இதற்கு இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றான்னா அவர் புத்திர சோகம் அப்படிங்கிற ஒண்ணு அவருக்கு இருந்தது. அது ஒரு கதை இருக்கு, அந்த கதை நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். இந்த பட்டாபிஷேகம் தோற்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதற்கடுத்து நாம் ஒரு காரியம் ஆரம்பித்து அந்த காரியம் வெற்றியோடு கடைசி வரைக்கும் நன்றாக இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை சொல்லிட்டோம்னா உங்களுக்கு வாழ்க்கையில என்ன சொன்னா 99% என்ன சொன்னா நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியாக இருக்கும். அதுல என்ன சொல்றான்னா ஒரு காரியம் செய்யும் போது முதல் நாள் கணவன் மனைவி சேரக்கூடாது. சரி, நமக்கு ஒரு காரியம் நம்ம அப்பா அம்மா செய்து வைக்கும் போது அப்பா அம்மா உடலுறவு கொள்ளக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கை வாழக்கூடாது. வாழ்ந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, இது யாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லல, யாரும் சொல்லலை. இப்ப யாருக்கு தெரியும் ஒரு குழந்தைக்கு கல்யாணம் முடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி வரும்போது, நாளைக்கு திருப்பூட்டுற நாள் இல்லை என்ன சொல்றேன்னா அந்த குழந்தை அதை சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு ஸ்டெப்பு மூர்த்த கால் ஊனுவாங்க. இந்த மூர்த்தங்கால் ஊன்றதுல இருந்து தான் எல்லாமே என்ன சொல்ற கண்டினியூஷனா கரெக்டா இருக்கணும். அப்ப என்ன சொல்றான்னா, அப்பா அம்மாவுக்கு தன்னுடைய குழந்தையை நல்லபடியா முடிச்சு கொடுக்க போறோம், நல்ல மாப்பிள்ளை, அந்த குழந்தைகள் நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வயசா இருந்தாலும் அன்னைக்கு தான் மூடு வந்துருன்னா ஒரு ரிலாக்ஸ் மைண்ட். இதுதான் இயற்கை. இது ஒரு தவறான வார்த்தை கிடையாது. எத்தனை வயதானாலும் கணவன் மனைவி தான். அதுல வயது ஆனாலும் சரி, வயது ஆகாட்டாலும் சரி. சில பேர் இளமையில தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு பார்க்காங்க. சில பேர் முதுமையில முடிச்சு வைத்தாலும் அந்த ஆனந்தம் என்பது விட்டு என்ன சொன்னா, அந்த ஆனந்தம் என்ன செய்யுதுன்னா வாழ்க்கையை நாசமாக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஆனந்தத்தை எப்போ வேணாலும் கொண்டாடுங்க. பிள்ளைகளுடைய கல்யாணத்தை முடிக்குவதற்கு முன்னாடி, உங்க வீட்டுல ஒரு பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி
உங்க வீட்டுல ஒரு மனை கொள்வதற்கு முன்னாடி, உங்க வீட்டுல என்ன நல்ல காரியம் நடந்தாலும் அந்த நல்ல காரியம் நடப்பதற்கு முதல் நாளில் வந்து தாம்பத்திய வாழ்க்கை கூடாது அப்படின்ட்டான். தசரதன் என்ன செஞ்சாரு, என்ன தவறு செஞ்சாரு அப்படின்னா, அவருக்கு சந்தோஷம் அதிகமாயிடுச்சு. ஒரு மருமக வந்தாச்சு, தன்னுடைய நாட்டையே தன்னுடைய பையனுடைய பொறுப்புல ஒப்படைக்க போறாரு. மறுநாள் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து குதூகலமாக அந்த நாடு அயோத்தி அவ்வளவு அருமையாக விழாக்கோலம் பூண்டு இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அன்னைக்கு தான் முதல் நாள் என்ன செய்யாரு, கைகையை கூப்பிட்டுக்கிட்டு அந்தப்புறத்துக்கு போயிட்டார். அந்தப்புறத்துக்கு போய் 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 வந்து என்ன சொன்னான்னா வந்து அவருடைய மனைவியோடு அவர் சந்தோஷமா இருந்துட்டார். இதுதான் ராமனுடைய பட்டாபிஷேகம் நாசமா போனதற்கு காரணம் அப்படின்னு நான் சொல்லல. வேத வியாசர் அவர் எழுதிய அந்த கம்பராமாயணத்தில் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து சொல்லி இருக்கிறாரு. அதனால நம்ம வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியங்களுக்கு முன்னாடி எங்கிருந்தாவது இந்த உயிர் சத்து என்ன செய்யும், அந்த உயிர் சத்துக்கு எப்ப கொந்தளிக்கிறதுனே தெரியாது. உயிர் சத்துக்கு எப்ப கொந்தளிக்கிறதுனே தெரியாது. நல்ல நாள்ல தான் கொந்தளிச்சுக்கிட்டு நிற்கும். அப்ப அந்த நல்ல நாள்ல தான் கொந்தளிச்சுக்கிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா, நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம், நம்மளுடைய வீடு கட்டினால் அதன் பால் காய்ச்சறதுக்கு உண்டான அதனுடைய எதிர்காலம், அந்த வீடு நல்லா இருக்கணும். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வந்து வாஸ்து பண்ணுவதற்கு முன்னாடி இந்த உயிர் சக்தியை இந்த உடலில் இருந்து இழக்கக்கூடாது. இழந்தால் அந்த காரியம் நன்றாக இருக்காது என்பதற்கு கம்பராமாயணத்தில் வந்து என்ன வேதவியாசர் சொன்ன அந்த இது இன்றும் இருக்கிறது அப்படின்னு வந்து என்ன சொன்னா சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனால உயிர் சக்தி என்பது நமக்கு அது சந்தோஷம், ஆனால் அடுத்து செய்கின்ற நல்ல காரியம் நாசம் அப்படின்ட்டான். அதனால எல்லா மனிதருமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நல்ல காரியம், நம்ம வீட்டில் நல்ல காரியம் நடக்கும் போது, குழந்தைகளுக்கு நல்ல காரியம் நடக்கும் போது, ஒரு தோட்டந்துறவு வாங்கி அந்த தோட்டத்தில் வந்து செடிகள் நட்டும் போதும், குழந்தைகளுக்கு தெருப்பூட்டும் போதும், குழந்தைகளுக்கு நல்ல காரியம் செய்யும் போதும், குழந்தைகளை ஒரு காலேஜில் சேர்க்கும் போகும்போதும், ஏன்னா ஒரு 4 வருஷம் 3 வருஷம் படிச்சு நல்லபடியா வர வேண்டிய குழந்தைகள். அப்ப குழந்தைகளுக்கு நல்ல காரியம் செய்யும் போதும், நம்மளுடைய சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்க போகும்போது கூட வந்து இன்னைக்கு ஒரு கார் எடுக்க போறோம், நாளை காலையில இன்னைக்கு சந்தோஷமா இருக்காது, உன் உயிர் சத்து பேசின அந்த கார் வந்த நேரம் நல்லா இருக்காது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மையான அற்புதமான ரகசியம். வாழ்க்கையை நீங்கள் இந்த மாதிரி விழா காலங்களில் நல்ல காரியங்கள் நடக்கும் போதுதான் மனிதனுடைய உயிர் சக்தி அப்படியே பீறு கொண்டு எழுந்து கொண்டு இருக்கும். அப்ப மனைவியும் ஒத்துழைப்பாள், கணவனும் ஒத்துழைப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. ஏன்னா அங்குதான் கர்மா வேலை செய்யும். கர்மா எங்கே இருக்கிறது? நம்மளுடைய உயிர் சத்துல தான் இருக்குது. ஒவ்வொரு கர்மாவிலும் வந்து முளைக்கின்ற குழந்தைகள் வந்து ஒவ்வொரு கர்மாவில் பிறப்பதற்கு காரணம் அன்றைய நாளுடைய ஒரு அமைப்பு தான். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இது ஒரு அற்புதமான ரகசியம். எந்த நல்ல காரியம் செய்ய போகுதும் கணவன் மனைவியாக இருந்தாலும், நம்ம குழந்தைகளுக்கு நல்ல காரியம் செய்யும் போது அப்பா அம்மாவாக இருந்தாலும், உங்களுடைய உயிர் சக்தி வீணடிக்காமல் நீங்கள் அந்த காரியத்தை செய்து பாருங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதற்கு சான்று வேதவியாசர் எழுதிய கம்பராமாயணத்தில் உள்ளது. இது வந்து ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். என்னன்னா ஒரு சாதாரணமான விஷயம், சந்தோஷம் என்பது சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். சந்தோஷம் என்பது சாதாரணமான விஷயம்தான். அந்த உயிர் சக்தியில் வந்து என்ன சொல்லணும், அவ்வளவு விசேஷம் இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதனாலதான் அந்த காலத்தில் வந்து பெரியோர்கள் நமக்கு சொல்லி வைத்த அந்த குழந்தைகளை வந்து என்ன சொல்றாங்க, அந்த
ஆடி மாசம் பிரிச்சு வச்சதுக்கான அடுத்து வந்து என்ன சொன்னா அது சித்திரை மாசம் பிள்ளை பிறந்துடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சில முக்கியமான நாள்களில் வந்து என்ன சொல்லணும் குழந்தைகளை சேர விடாமல் இருந்ததற்கு காரணம் இதுதான் என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அப்ப ஒவ்வொரு விஷயமும் நல்ல காரியங்கள் செய்யும் போது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரிதான், கணவன் மனைவி ஆக இருந்தாலும் சரிதான், அப்பா அம்மாவாக நீங்க 30 வருஷம் 40 35 வருஷம் கல்யாணமான தம்பதிகளாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை முன்னிட்டு அவர்களுக்கு நல்ல காரியம் குறித்து அந்த நாள் நடக்கின்ற நாளைக்கு முந்தைய நாளில் நீங்கள் அழகாக வந்து பிரம்மச்சாரிய விரதத்தை பிடித்து விடுங்கள், பெரு வெற்றி அடைந்து விடுவீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எவ்வளவு அற்புதமான உண்மையை வந்து என்ன சொன்னான்னா வேத வியாசர் வந்து அன்னைக்கே சொல்லிட்டு போயிருக்காரு. எத்தனை தலைமுறைகளோ எத்தனை ஆண்டுகளோ போய்விட்டது, ஆனால் இன்று வந்து என்ன சொன்னான்னா அதை படிக்கின்ற அதை கேட்கின்ற நிலைமை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த வீடியோவை பார்க்கின்ற அத்தனை பேருமே என்ன சொன்னா யோகவான்கள், உண்மையாவே யோகவான்கள் தான். காரணம் வந்து என்ன சொன்னா அதில் ஒரு அருமையான அந்த உயிர் சக்திக்கு அவ்வளவு மரியாதை இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு எல்லோரும் இதை நீங்கள் வந்து என்ன சொன்ன உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் இந்த உயிர் சக்தியை வந்து என்ன சொன்னா வந்து அன்று நல்ல காரியம் நடப்பதற்கு ஒரு நாளைக்கு முன் மறுநாள் நாளைக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னா செய்றீங்கன்னா முதல் நாள் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லைன்னா இந்த கர்மா என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களை மாட்டி விட்டு வேடிக்கை பார்ப்பான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் சொல்லல, பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.